எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவளோ உனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். அம்மா வாங்க, ஐயா வாங்க. காயெல்லாம் பிரச்சான காய். இன்னைக்கு வாங்கிட்டு போனீங்கன்னா தகதகன்னு செஞ்சு சாப்பிடலாம். எல்லாம் வாங்கோ. ஏயா காய் எவ்வளவு சொல்றீங்க? அம்மா உங்களுக்கு என்ன காய் வேணுமோ எடுத்துக்கோங்க. எல்லாம் எடுத்து போடுங்க. விலையை அனுசரிச்சு பண்ணிக்கலாம். முதல்ல விலைய சொல்லுங்க. விலைய பார்த்துட்டு அப்புறம் நாங்க வாங்கிக்கிறோம். அண்ணே காயெல்லாம் எவ்வளோண்ணா? பெரியம்மா வந்துட்டா பெரியம்மா போரியமானுக்கிட்டு. உங்க அம்மா வந்து அன்னைக்கு அத்தனை கத்திட்டு போறா. எங்க வீட்டுல என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறா அவ? அம்மா அங்கே வந்து திட்டுனாங்களா? என் தங்கச்சி வீட்டுலதே. என் வீடு என்ன அவ வீடு என்ன எல்லாம் ஒன்று தானே. என் தங்கச்சி வீட்டுல வந்து பேசுனது என்ன பேசுன மாதிரி. பெரியம்மா அம்மா ஏதாவது தெரியாமல் பேசியிருப்பாங்க. வாங்க போலாம். இந்த கடையில் காய் ஒன்றும் சரியில்லை. நாம் வேற கடையை போய் பார்ப்போம். என்ன இந்த அம்மா இவங்க குடும்ப சண்டையில காய்கறியை பார்த்து பழைய காய்கறின்ட்டு போது வியாபாரத்தை கெடுத்து விட்டு மாட்டிருக்குதே. கனி பிந்து எங்க? அவ எப்படி இருக்கா? ஏன் அவளை பார்க்கவே முடியல? இன்னும் 2 நாளில் அவளுக்கு நிச்சயம். அவளுக்கு எப்படி இருந்தாலும் நிச்சயத்துக்கு துணி எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக நீ வா, அவளை அங்கே பார்க்கலாம். என்னது நிச்சயமா? ஆமாம் ராகுல், அதெல்லாம் நிறைய கதையாயிடுச்சு. அதை பற்றி இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை. என்னை அத்தை தேடுவாங்க. நாளைக்கு அவளுக்கு துணி எடுக்க போகிறோம். நீ கண்டிப்பாக வா, நம்ம அங்கே பார்த்து பேசுவோம். சரியா? ம். எதுக்கு இவங்க இவ்வளோ கோவமாக இருக்காங்க? அந்த பையன் நல்லபடியாக தானே பேசினா. சபா, இவங்கள புரிஞ்சுக்கவே முடியல. உனக்கு தெரியாது அவங்கள பற்றி என்னென்ன ஊத்து பண்ணாங்க தெரியுமா? அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் தான் தாங்குன்னு தாங்கிட்டு இருந்தேன் அவளை. எப்போ என் தங்கச்சி வீட்டுலேயும் வந்து சண்டை கட்டினாலும் அப்புறம் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனாக்கு. கனி, நான் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட பேசாதீட்டு. இன்னும் வரைக்கும் என்ன பேச்சு அவங்ககிட்ட? அத்தை, அவனுக்கு அங்கே நடந்தது ஒன்றுமே தெரியாதான். அதான் எதுக்கு இப்படி பெரியம்மா கோவமாக இருக்காங்க என்ன ஆச்சுன்னு கேட்டான். அதான் நான் சொல்லிட்டு வந்தேன். ஆமாம் ஆமாம், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க அம்மா வந்து தனியாக பேசுவாளாக்கு. இவங்கிட்ட கேட்காம அவங்க அம்மா வாயே திறக்க மாட்டா. அது எனக்கு தானே தெரியும். அம்மா வாங்க சாப்பிட போகலாம். ம், போகலாம் போகலாம். ஏய் கேப் பண்ண, என்னாச்சு? அம்மா கோச்சிக்கிட்டு போகிறாங்க. இங்கே பாரு, என்னை சும்மா கேப் மண்டே கூப்பிடாத. எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்கிறல்ல. நீ தான் தொப்பி மண்டை. நான் ஒன்று கேப் மண்டை கிடையாது. அப்படியா? அடடடடா, 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுட்டே இருக்காதீங்க. பெரிய மாமா, இவனை எதுக்கு கூட்டிகிட்டு வரீங்க? ஆமாம்மா, என்னையெல்லாம் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வராத. இவளை கூட்டிகிட்டு போ. அப்போ தான் எல்லா சாப்பாடையும் தீர்த்து வச்சு ஹோட்டல் ஓஹோடு வரும். இங்கே பாரு சஞ்சய், அவ்வளோதான் உன்னை. சப்பா, பார்க்குற மாதிரி இல்லையே. அக்கா, டேய் பேசாமல் இருக்க போறியா இல்லையா? எதுக்கு இப்போ அந்த பிள்ளைய வம்பளத்துக்கிட்டே இருக்க? கொழுந்தனாரே, ரொம்ப தான் போயிட்டுருக்கீங்க. அம்மா கனி, வா நம்ம 2 பேரும் போகலாம். ஏன் கொழுந்தனாரே இப்படி பண்ணுறீங்க? பாவம் அந்த புள்ள. என்னமோ அண்ணி, எனக்கு அவளை பார்த்தா ஏதாவது வம்பளத்துட்டே இருக்கணும் போல இருக்கு. சரிதான் சரிதான், எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கா, அத்தை இவ்வளோ கோவமாக இருக்காங்க? நான் சின்ன வயசுலேருந்து பார்த்ததில்ல அத்தை இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்போ தான் இவ்வளோ கோவப்படுறாங்க. உனக்கு என்னம்மா, நீ எப்படியோ தப்பிச்சிட்ட. அதான் உன் ஃப்ரெண்டு வந்து நல்லா மாட்டிக்கிட்டாளே, அப்புறம் என்ன? அக்கா, ஏன் அப்படி சொல்கிறீங்க? பின்ன என்ன சொல்கிறது? நீ சஞ்சயை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்திருந்தீன்னா நீ மாட்டியிருப்ப. இப்போ தான் பிந்து சஞ்சயை கல்யாணம் பண்ணிக்க போகிறாள்ல, அப்போது பிந்து தானே மாட்டிக்கிட்டா. ஓ, அப்படி சொல்கிறீங்களா? ம். கனி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னக்கா? சஞ்சய் தம்பிக்கு பிந்துவை விட உன்னை தான் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன
சொல்கிறீங்க? பிந்துவை விட என்ன பிடிக்குமா? ஆமாம், நான் நிஜமாக தான் சொல்கிறேன். ஏன்னா தம்பி பிந்துட்ட கூட இந்த அளவுக்கு பேசினதில்லை. ஆனால் உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு வம்பிழுக்கணும், உங்ககிட்ட ஏதாவது கொஞ்ச நேரம் பேசணும்னு நினைக்கிறாரு. சபா, நல்லதா போச்சு. அந்த லூசு பையனுக்கு என்ன பிடிக்காம போச்சே. ஒருவேளை என்னைக்கு இது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருந்தா? ஓ, கனவுல கூட இதை நினச்சி பார்க்க முடியல. பிந்து ரொம்ப கொடுத்து வச்சவல்ல? ஆமாம்மாக்கா, ரொம்ப கொடுத்து வச்சவ. என்னத்தை கொடுத்து வச்சான்னு தெரியல, இப்படி ஒரு மக்கா மண்டையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க போறா.